பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதை தமிழ்நாட்டில் மறுத்து விட்டார்கள். ஸ்டாலின் மறுத்து விட்டார், தமிழ்நாடு மறுத்து விட்டது. இவர்களுக்கு தண்டனை கொடுங்கள். சொல்லுவது யார்? மோடி. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல, உங்கள் பாட்டனுக்கே எங்களை குறை சொல்ல யோகியதை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹிந்து கோட் பில், இந்து சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டால் அது இந்து சமூகத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு. பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தா, தத்தெடுக்கிற உரிமை கொடுத்தா, விடோஹோட் ரீமேரேஜ் கொடுத்தா, இதையெல்லாம் கொடுத்தால் அது இந்து சமூகத்தை பாதிக்கும், இந்து மதத்தின் வீசப்பட்ட அணுகுண்டு என்று சொன்னது உங்க பாட்டன். ஜனசங்கத்தின் பிள்ளைகளாக, RSS பேரன்களாக வந்து இந்த தேசத்தை துண்டாடுகிற மோடியும் அமித்ஷாவும் பெரியார் பிறந்த இந்த மண்ணில் நாங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் உங்களை கேலி செய்வதல்ல, உங்களை விரட்டி இருக்க வேண்டும் நாங்கள். ஆனால் மனிதாபிமானத்தோடு விட்டிருக்கிறோம். சாதாரண சட்ட புரிதல் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சட்ட புரிதல் கூட இல்லாத முட்டாள்கள் தான் அமித்ஷாவும் மோடியும் என்பதில் சொல்லுவதில் எனக்கு தயக்கம் கிடையாது. இது கூட கிடையாது. இதை நாடாளுமன்றத்தில் நான் கேட்டபோது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பிரிவிலேஜ் கொண்டு வாங்க. ஸ்பீக்கர் அமித்ஷா பாக்குறாரு, என்ன பண்ணலாம் கண்ணுல. நாடாளுமன்றத்தில் முதுகெலும்பு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆர் யூ ஹேவிங் யுவர் ஸ்பைன்? கேட்டேன். ஏங்க மூளையிலானதாங்க பிரச்சனை, முதுகெலும்பு. ஒரு நாடாளுமன்றத்தில் கூட இந்த அயோக்கியத்தனம் நடந்ததில்லை. அந்த அயோக்கியத்தை செய்தது நீங்கள் தான், அமித்ஷா தான், மோடி தான். எச்சி அலையில உருள்றதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்படுதுன்னு ஒரு ஜட்ஜி சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அப்ப ரெட்ட கவலை டீ கொடுக்கறதெல்லாம் மத சுந்தரமா? கேட்கப்போம்ல. இந்த நாடு யாருக்காவது சொந்தம் என்றால், ஒரு இனத்துக்கு சொந்தம் என்றால் அது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும்தான் சொந்தம். பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கொண்டுட்டு போய் அம்மனமா 10 பேர் கற்பழிச்சிங்களே, பேசுறதுக்கு ஒரு 4 MP இருக்க வேணாமா? நீங்க அமித்ஷாவையும் மோடி முட்டாள் நினைச்சிடாதீங்க. முட்டாள் அல்ல, அவர்கள் முட்டாள் மாதிரி நடிக்கின்ற கவடதாரிகள், முட்டாள் மாதிரி நடிக்கின்ற மோசமான விஷங்கள். திடீர்னு அமித்ஷா எந்திரிச்சு இதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் ஏதாவது மாத்தி கொண்டுட்டு வரேன். யோ, இது என்ன பார்லிமெண்ட் நினைச்சியா? பஞ்சாயத்து நடக்குது, வேப்ப மரத்துக்கு இல்லையா பஞ்சாயத்து நடக்குது. இந்த சட்டத்தை கொண்டுட்டு எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல, அருவருப்பா இல்ல? எதையோ பிடிக்க நினைச்சு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கேவலப்பட்டு கேலிக்குள்ளாக்கப்பட்டு நாடாளுமன்றத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குகிற நேரத்தில் 2 ஆண்டு காலம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதிலே மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது. அவற்றையெல்லாம் தொகுத்து 6 தொகுதிகளாக 7 தொகுதிகளாக வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டு அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு இருந்த மன அழுத்தம் எல்லாம் போக ரொம்ப மெதுவாக காலையில 7:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லா டென்ஷனும் போய் காலையில ஹாயா ஒரு காஃபி குடிக்கலான்னு பேப்பர் எடுத்து படிச்சா, டெல்லி வீட்டில் ஏறத்தாழ வழக்கமா எல்லா எம்பிக்களுக்கும் ஒரு குறைந்தது ஒரு 7-8 ஆங்கில பத்திரிகைகளாவது வரும். 7-8 மின்டா இருந்தாலும், பயணியரா இருந்தாலும், இந்துஸ்தான் டைம்ஸா இருந்தாலும், அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிண்டு எல்லாம் வரும். நான் பார்த்த அந்த 7-8 அல்லது 10 பத்திரிகைகளில் எல்லா பத்திரிகையிலையும் முதல் பக்கத்தில் உமன்ஸ் பில் ஹஸ் பீன் டிஃபீட்டட் இன் தி பார்லிமெண்ட். எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. ஒரே ஒரு பத்திரிகை, delimitation bill has been defeated in the parliament, opposition got victory. தலையங்கம் மட்டுமல்ல, தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட ஒரே பத்திரிகை ஹிந்து ஹிந்து ஹிந்து. நான் உடனடியாக புல்லரித்து போய் மீண்டும் ஒரு முறை படித்தேன். அரசியல் சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் எழுதப்பட்ட நேரத்தில் எல்லாவற்றுக்கும் வரம்பு வைத்தார்கள். லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பவர், எக்ஸிக்யூட்டிவ் என்ன பவர், ஜுடிஷியரிக்கு என்ன பவர், ஏன் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு என்ன பவர், எல்லாத்துக்கும் வரம்புகள் அரசியல் சட்டத்தில் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன வரம்பு, இவை எல்லாவற்றையும் எழுதியிருக்கிற அரசியல் சட்டத்தில் கவர்னருக்கு என்ன அதிகாரம்? அப்போ ஒரு கேள்வி காமத் கேட்கிறார், எல்லாவற்றுக்கும் எழுதிவிட்டீர்கள், ஆனால் 4th எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரிகைகளுக்கு, பிரஸுக்கு நீங்க ஏன் விதிமுறைகளை வகுக்கவில்லை? அப்ப அம்பேத்கர் சொன்னா, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதை நீதிமன்றத்தில் நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா 2Gல என்னை போட்டு அடி அடிச்சு அந்த பத்திரிகைங்க தான். அதுலயும் தப்பித்தவரை எனக்கு உண்மையை காப்பாத்துன்னு, என்ன காப்பாத்துன்னு நின்னது ஹிந்து தான். அப்பவும் நான் அன்றைக்கு காலையில் தேநீர் அறிந்து விட்டு இந்த செய்தித்தாள்களை பார்த்து விட்டு நான் நினைத்தேன், அம்பேத்கர் சொன்ன அந்த வாசகங்கள் தான் வருகிறது. நீங்கள் ஏன் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற, 4th எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற
பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு நீங்கள் வரம்புகளை, சட்ட திருத்தங்களை, விதிகளை, கட்டுப்பாடுகளை கொண்டு வரவில்லை. அம்பேத்கர் சொன்னார், when the legislature becomes mere ventilating chamber, சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ வெறும் பொழுதுபோக்கு மண்டலமாக மாறுகின்ற நேரத்தில், when the judiciary is being controlled by the ruling party, உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஆளுங்கட்சியால் கட்டாயப்படுத்தும் போது, அழுத்தத்துக்கு உள்ளாகிற போது, when the executive becomes mere wooden frame, செயல்துறை வெறும் மரக்கட்டைகளாக, மர சட்டங்களாக ஆகிற போது, the only asylum to the citizen is press. எப்ப எக்ஸிகியூட்டிவ் ஃபெயில் ஆகுதோ, எப்ப லெஜிஸ்லேச்சர் ஃபெயில் ஆகுதோ, எப்ப ஜுடிஷியரி ஃபெயில் ஆகுதோ, தி ஒன்லி அசைலம் இஸ் பிரஸ். இந்த ஒன்லி அசைலம் பிரஸ்ல எத்தனை பிரஸ் வந்து தெரியாது, இதுல அநியாயம் பண்ற பிரஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஹிந்து குழுமத்தை நான் எண்ணி பார்க்கிற போது அம்பேத்கர் சொன்ன அந்த வாசகம், தி ஒன்லி அசைலம் டு தி சிட்டிசன் இஸ் பிரஸ். அதை செய்தது யாருன்னு கேட்டேன். ரொம்ப ஹானஸ்டா சகோதரர் ராமர் சொன்னார்கள், அது நான் அல்ல, என்னுடைய தம்பி முரளியும் அவரோடு இருக்கிற சுரேஷும் இங்கே வந்திருக்கிற அவருடைய ரவி அவர்களும் அவருடைய துணைவியாரும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. அந்த கட்டுரையை எழுதியது அவர்கள் தான், அந்த தலையங்கத்தை எழுதியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யார் எழுதியிருந்தாலும் இந்து குழுமத்துக்கு சல்யூட் சல்யூட் சல்யூட். இரண்டாவது, கலைஞரோடு நான் இருந்தவன். செம்மொழி மாநாடு நடத்த வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் முடிவெடுத்து அதுக்கு ஒரு கேபினட் டெசிஷன்லாம் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஸ்டாச்சுட்டரி பேக்கப்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஏற்கனவே உலகத்தமிழ் மாநாடுகள்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுல சில பிரச்சனைகள் வரும்போது செம்மொழி மாநாடு நடத்தலாம்னு சொல்லி அதை மாத்திட்டு அதற்காக ஒரு பிரத்யேக பாடல் எழுதணும் அப்படின்னு முரசொலியில் போய் உட்காந்து எழுதினார். அவர் முரசொலி எழுதுவோம், நாங்களாம் வெளியே வடை சாப்பிட்டு இருப்போம். ஆனால் அப்போது வந்த அந்த செம்மொழி பாடல் இருக்கிறதுல, அந்த பாடல் பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, புட்டிங் சென்ச்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ், ஒரு நூற்றாண்டை உள்ளடக்கிய ஒரு சிறு மாத்திரை தான் அந்த பாட்டு. அந்த மாதிரியான ஒரு பாடலை இன்றைக்கு நமக்கு வழங்கி இருக்கின்ற விஜயா தாயன்மன் அவர்களுக்கும், பேர் மட்டும் இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன், உண்மையாலுமே சாரிதை பண்ணியிருப்பேன் நிறையா, அவருக்கும் எங்களுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை. உங்க மகன் பண்ண பாட்டு ரைட். எனவே இந்த இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது பெருந்தோல்வி யாருக்கு, பெரும் வெற்றி யாருக்கு? நான் அரசியல் சட்டத்தில் சட்டமேற்படி படித்தவன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவாகிற போது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்தியாவை ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் நேரடியாக குற்றம் சாட்டினார். They are freebooters and rascals. அங்க சதி இருக்கு. கணவன் இறந்து விட்டால் மனைவியை நேரடியா போட்டு எந்திரிச்சு வந்தா கூட, ஏறி ஓடினா கூட அடிச்சு போடுறதுக்கு 10 பேர் உள்ள தள்ளினாங்க. குழந்தை திருமணம் இருந்தது 5 வயசு 6 வயசு விடோ, 8 வயசு விடோ அன்னைக்கு 137 பேர் இருந்தாங்க இந்தியாவில். 1037 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி நரபலி இருந்தது. இவ்வளவு மோசமான ஒரு சமூகத்திற்கு நீங்க சுதந்திரம் கொடுத்தால் என்ன ஆகும் என்று கேட்கப்பட்ட காலத்தில் தான் அரசியல் நிர்ணய சபையை நேரு அவர்களும், அம்பேத்கர் அவர்களும், வல்லபாய் பட்டேல் அவர்களும், இன்னும் பிற தலைவர்களும், ஏன் இன்னும் சொல்ல போனால் RSS இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களும் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்க. அப்படி எழுதுகிற போதுதான் இந்த அரசியல் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள், மதத்தால் பிளவுபட்டு இருக்கிறோம், சாதியால் பிரிந்து கிடக்கிறோம், பல்வேறு மொழிகள் இருக்கின்றன, இந்த மொழி சார்ந்த பழக்க வழக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கியம் இருக்கிறது, இவ்வளவு வேற்றுமைகளை எப்படி உள்ளடக்கி இந்த மக்களை ஒற்றுமையாக வைப்பது என்பதற்காக தான் 2 வருஷமா அந்த அரசியல் சட்டத்தை எழுதி அதுல எல்லாத்துக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, பிற்படுத்தவர்களுக்கு என்ன உரிமை, இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை, மொழி சிறுபான்மைக்கு என்ன உரிமை, வாக்களிப்பவர்களுக்கு என்ன கடமை உரிமை, அப்படி வாக்களித்தால் அந்த எலெக்ஷனை யார் நடத்துறது, எலெக்ஷன் கமிஷன், அவர்களுக்கு வரம்பு என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றுகிற போது எப்படி இருக்கணும், ஒருவேளை இந்த சட்டங்கள் தப்புன்னா அந்த சட்டம் தப்புன்னு சொல்றதுக்கு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இவ்வளவையும் உள்ளடக்கி எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கப்பட்ட எழுதின அரசியல் சட்டம் தான் நம்முடைய அரசியல் சட்டம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த அவையில் நானோ, அன்பு சகோதரர் ராம் அவர்களோ, விஜயா தாயன்மன்றோ 2 பேர் 3 பேர் பேசுறேன்னா நீங்க 3 மணி நேரம் 2 மணி நேரம் இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் வந்திருக்கிற எல்லோருக்கும் சாதி, மதம், மொழி எல்லாம் வேறையா இருக்கலாம். ஆனால் இந்த அரங்கில் இவ்வளவு அமைதியாக நாம் இருப்பதற்கு காரணம் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல். இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற போது அவர்கள் என்ன விரும்பினார்கள்? நீங்க அந்த டிபேட்டை படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அந்த அரசியல் சட்டத்தில் இருந்து ஒண்ணு ஒண்ணா வருகிற போது இப்போது நமக்கு என்ன ஐயப்பாடு ஏற்பட்டாலும் அந்த ஐயப்பாட்டிற்கு நாம் எங்கே செல்ல வேண்டியிருக்கிறது என்றால் அரசியல் நிர்ணய சபையில் அவர் என்ன பேசினார்கள்,
அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்று நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டம்? இப்ப ஒரு பெரிய கேள்வி குத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொன்னாங்களே பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதை வந்து தமிழ்நாட்டில் மறுத்து விட்டார்கள், ஸ்டாலின் மறுத்து விட்டார், தமிழ்நாடு மறுத்து விட்டது, இவர்களுக்கு தண்டனை கொடுங்கள். சொல்லுவது யார்? மோடி. மோடிக்கு பாட்டெல்லாம் இருந்தாங்க, பிஜேபிக்கு பாட்டெல்லாம் ஜனசங்கம், அப்புறம் அதுக்கு முன்னாடி RSSலாம் இருந்தாங்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1952 அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டம் ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில்ல தான் பெண்களுக்கு சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அந்த ஹிந்து கோட் பில்ல தான் ரைட் டு டைவர்ஸ், ரைட் டு அடாப்ஷன், ரைட் டு கெட் மெயின்டெனன்ஸ். அது வரைக்கும் இல்ல. ஜீவனாம்சம் பெறுகிற உரிமை, சொத்திலே சம பங்கு, மனவிலக்கு பெறுகிற உரிமை, தத்தெடுக்கிற உரிமை, இவை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்த பில் தான் ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில்ல நேரு விரும்பினார். இந்து சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு பகுத்தறிவு சிந்தனை வளர வேண்டும் என்று சொன்னால், பழமை ஒழிய வேண்டும் என்று சொன்னால், இவையெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நேருவே விரும்பினார். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் அந்த சட்டத்தை பைலட் பண்ணார், பேசினார். அறிமுகப்படுத்தப்பட்டது மசோதா. ஆனால் அன்றைக்கு இருந்த RSS, ஷியாமா பிரசாத் முகர்ஜி உட்பட, ஏன் குடியரசுத் தலைவராக வந்த ராஜேந்திர பிரசாத் உட்பட ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் எதிர்த்தார்கள். இது இந்து சமுதாயத்தில் சரி சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறாரே மோடி, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல, உங்கள் பாட்டனுக்கே எங்களை குறை சொல்ல யோகியதை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சட்டத்தை எழுத முடியாம வெளியே வந்தார். ஏன் முடியாம வெளியே வந்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட், பிரஸ் ரிலீஸ் ஆஃப் தி RSS இருக்கு, போய் பாருங்க வெப்சைட்ல. இந்த ஹிந்து கோட் பில், இந்து சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டால் அது இந்து சமூகத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு. எது? பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தா, பெண்களுக்கு வந்து மன உரிமை கொடுத்தா, மன முறிவுக்கு உரிமை கொடுத்தா, தத்தெடுக்கிற உரிமை கொடுத்தா, விடோஹோட் ரீமேரேஜ் கொடுத்தா, இதையெல்லாம் கொடுத்தால் அது இந்து சமூகத்தை பாதிக்கும், இந்து மதத்தின் வீசப்பட்ட அணுகுண்டு என்று சொன்னது உங்க பாட்டை. RSS, ஜனசங்கம், ஜனசங்கத்தின் பிள்ளைகளாக, RSS பேரன்களாக வந்து இந்த தேசத்தை துண்டாடுகிற மோடியும் அமித்ஷாவும் பெரியார் பிறந்த இந்த மண்ணில் வந்து நாங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் உங்களை கேலி செய்வதல்ல, உங்களை விரட்டி இருக்க வேண்டும் நாங்கள். ஆனால் மனிதாபிமானத்தோடு விட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையை தான் நாம் புரிந்துக்கணும். எதற்காக இவர்கள் இந்த பெண் சொத்துரிமை சட்ட, பெண்களுக்கு வர வேண்டிய இடஒதுக்கீட்டை தடுத்தாருன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்படி ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் கற்றறிந்த அந்த வழக்கறிஞர் சபையில சொல்றேன். நீங்க நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்துக்கோ there are the prescribed procedure how law should be piloted and how the bill should be tabled before the house, how it will be taken for consideration. Having taken into consideration what type of debate should go within the framework, then after the debate how it should be put into vote, then after the voting it should be declared by the speaker that the bill is passed. That's all. Even then it will not come to act. Then that bill will go to president. President has to give assent. Thereafter it will be published in the gazette. Then only it will be a law. இது வந்து சாதாரணமா ஒரு BL படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண சட்ட புரிதல் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சட்ட புரிதல் கூட இல்லாத முட்டாள்கள் தான் அமித்ஷாவும் மோடியும் என்பதில் சொல்லுவதில் அது தயக்கம் கிடையாது. இது கூட கிடையாது. நான் தான் எழுந்து சொன்னேன், நல்லா கவனிங்க. டீலிமிட்டேஷன் இட் இஸ் a statutory provision. வக்கீல்லாம் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ தொகுதியை வரையறை செய்ய வேண்டும், சீரமைப்பு செல்ல வேண்டுங்கிறதுக்கு டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் வந்து பீரியாடிக்கலி அமெண்டட் அண்ட் சேஞ்ச். இது வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன். நாடாளுமன்றத்தால் எழுதப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் செய்யப்பட வேண்டிய வேலை. அந்த சட்டத்துல டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு, தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம். அந்த ஆணையம் தமிழ்நாட்டுக்கு, ஒடிசாவுக்கு, எல்லா ஊருக்கு போய் ஏரியா எவ்வளவு, பாப்புலேஷன் எவ்வளவு, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை. அங்கே வேலை பார்த்து முடிச்சுட்டு 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல, அதை நாங்க வந்து 400 மாத்துறோம், இப்படிதான் மாத்துறோம் அப்படின்னு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா 234 400.
அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு நீங்க 545 மாத்தணும்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் போய் எல்லாம் பண்ணிட்டு நாங்க 800 மாத்துறோம் அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். நம்பரும் அவங்க தான் சொல்லணும், பவுண்டரிஸ் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நாட் பை அமித்ஷா, நாட் பை மோடி. உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எத்தனை தொகுதிகள், அந்த தொகுதிகள் எப்படி பூகோளமாக அமையப்பட வேண்டும் என்பதை வரையறுக்க வேண்டிய கடமை சட்டத்தால் இயற்றப்பட்ட அந்த ஆணையத்துக்கு தான் உண்டு, அமித்ஷாவுக்கு இல்ல. இதை முடிச்சதுக்கு பிறகு அரசியல் சட்டத்தினுடைய 81வது பிரிவு அன்னைக்கு 81வது பிரிவு அன்னைக்கு இருந்த நம்பர் 545. நாடாளுமன்றத்திற்கு 545 உறுப்பினர்கள் இல்லையாச்சு. 542 இருக்கும், 3 இருக்கும், 2 வேகண்டா இருக்கு. இப்போ டீலிமிட்டேஷன்ல 815 ஆயிடுச்சுன்னா இந்த சட்டம் பாஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நாடாளுமன்றம் 815 ஒப்புக்கொண்டதால் இப்போது அரசியல் சட்டத்தை மாத்துக்கிறோம், தனியாக சட்டம் கொண்டு வரணும். அப்போ அரசியல் சட்ட திருத்தம் வேறு, டீலிமிட்டேஷன் சட்டம் வேறு. டீலிமிட்டேஷன் சட்டம் நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டால், அந்த எண்ணிக்கை ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதனுடைய விளைவாக கான்ஸ்டிடியூஷனலி கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் பீ அமெண்டட். இதானே இதை நான் கேட்டேன். டீலிமிட்டேஷனையும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் ஒன்னா கொண்டு வராங்க. ஒன்னா கொண்டு வந்து ஒன்னா விவாதிக்கணுங்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்த உடனே ஸ்பீக்கர் வந்தோடனே நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொன்னேன். என்னன்னு கேட்டார். Delimitation bill statutory provision enacted by parliament, whereas the constitution bill is something different. நீங்க டீலிமிட்டேஷன்ல 815ங்கறத இந்த நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டாதான் அரசியல் சட்டத்தை திருத்த முடியும். ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஒப்புக்கொள்ள வேண்டால் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் வராது. The necessity will not arise or does not arise. நாடாளுமன்றம் சம்பிச்சு போச்சு. நீங்க எடுத்து பாருங்க ப்ரொசீஜர். அதுக்கு விதியை போட் பண்ண லோக்சபால 66 படி when a statutory provision is clubbed with a constitutional amendment, first of all the statutory provision must be passed in the parliament, then only you can go for constitutional amendment. ஒரு சட்ட திருத்தம் இருக்குமானால் அந்த சட்ட திருத்தம் முடிச்சுக்கிட்டு அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றியதற்கு பிறகு தொகுதி மறுவரை 815 நாங்க ஒத்துக்கிட்டோம்னு சொன்ன பிறகு அதுக்கு பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்ததுக்கு பிறகு president assent must be necessary. Thereafter it will be referred to the parliament for the constitutional amendment, only consequential. இது தெளிவாவே இருக்கு. இது 10வது படிச்சவனுக்கே தெரியுது. இதுக்கு ஒண்ணு 31 படிக்க வேண்டியது இல்ல. ஆனா மோடிக்கு புரியுற மாதிரி தெரியல, புரிஞ்சால் நடிக்கிறார். இதை நாடாளுமன்றத்தில் நான் கேட்டபோது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பிரிவிலேஜ் கொண்டு வாங்க. ஸ்பீக்கர் அமித்ஷா பாக்குறாரு, என்ன பண்ணலாம் கண்ணுல. அவர் இங்க இருந்து ஒரு சீட் எழுதி விடுறாரு. ஒரே வார்த்தை, இல்ல இல்ல ராஜா சொல்வதை உண்மைதான், சட்டம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன் சேர்ந்துலாம் நடத்தியதற்கான முன்னுதாரணங்கள் இருக்கிறது. என்ன முன்னுதாரணம் கேட்க முடியாது. ஸ்பீக்கர் இஸ் கடைசி அவர் தான், அந்த ஹவுஸுக்கு அவர் தான். இப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் சொல்றேங்க, நான் ஒரு 30 வயசுல பார்லிமெண்ட் போனேங்க. நான் நீங்க எல்லாம் how you are protect the democracyங்கிறத நான் 8வது 9வதுல இருந்து ஆங்கிலம் சரியாக இப்படித்தான் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கிற போது நீ இங்கிலீஷ் தெரியும்னா டெய்லி 10 வார்த்தை இந்து பேப்பர் படின்னு எங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு. உண்மையா சொல்றேன். நான் ஒரு நாள் பிரைவேட் காலேஜுக்கு போனதில்லை. I was admitted in the primary school, ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல் in my village. ஆதி திராவிட நலத்துறை இயங்குகின்ற பள்ளியில் 5ஆம் வரை படித்தேன். 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு காடு பாடாலூர், அங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சேன். அப்புறம் அதோட பெரிய காடு அரசினர் அண்ணா அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முசிறி, பஸ்ஸே இருக்காது அந்த ஊருக்கு. அங்கதான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சேன். அப்புறம் மதுரை சட்டக்கல்லூரி, அங்கதான் பிஎல் படிச்சேன். அப்புறம் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி எம்எல் கூட படிச்சேன். நிழலுக்கு கூட தனியார் கல்லூரிக்கு போனதே இல்லை, ஆங்கிலத்தை கேட்டதில்லை. எனக்கு திரவியன்னு ஒரு +2 ஒரு வாதியா இருந்தாரு. டே ஆங்கிலம் வரும்னா தினமும் இந்து பேப்பர் எடு, ஒரு 10 இங்கிலீஷ் படிச்சு போற வார்த்தைய அப்படித்தான் படித்து விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் பேசுகிற ஆங்கிலத்திற்கு கூட துப்பு பதில் சொல்ல முடியாம ஒரு நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி இருக்கிறாங்களே என்று வருத்தப்பட்டேன். நாடாளுமன்றத்தில் முதுகெலும்பு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆர் ஹேவிங் யூ ஸ்பைன் கேட்டேன். தலைவரை கேட்டார், என்ன முதுகெலும்புலாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏங்க மூளைலானதாங்க பிரச்சனை, முதுகெலும்பு. எதுக்கு சொல்றேன்னா 2 சட்டம் கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க. அந்த 2 சட்டத்துல டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 8 நல்லா புரிஞ்சுங்க. செக்ஷன் 8ல என்ன பண்றாங்கன்னா
எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி நாடாளுமன்றத்திற்கு சட்ட பிரிவு அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகளின் அடிப்படையில் அந்த பிரிவுகள் உள்ள போர் அடிக்கும். இந்த பிரிவுகளின் அடிப்படையில் நாங்கள் தொகுதியை மறுவரை செய்து எண்ணிக்கையை மீண்டும் உறுதி செய்ய போகிறோம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி லாஸ்ட் சென்சஸ் ஆஃப் தி பாப்புலேஷன். சட்டம் நாடாளுமன்றத்திற்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சட்டம் செக்ஷன் 8 டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல, அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா தெளிவா இருக்கு. நான் படிச்சே காமிச்சேன்னா பிரஸ் வந்துருக்காங்க. செக்ஷன் 8 தி கமிஷன், அந்த கமிஷன் டீலிமிட்டேஷன் கமிஷன், தி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஷெல் on the basis of the latest census and having regard to the provision of this article 81, 82, 170 of the Constitution of India. இந்த செக்ஷன் 8 பிரகாரமும் அரசியல் சட்டத்தின்படி சில பிரிவுகளின்படியும் இந்த லேட்டஸ்ட் சென்சஸ், அந்த சென்சஸ் பிரகாரம் respectively by order to determine a the number of seats in the House of People to be allocated to each state and union territory and the numbers of the seat, if any, to be reserved for the scheduled caste and scheduled tribe. Second, B, a total number of seats to be assigned to the Legislative Assembly to each state, the number of seats, if any, to be reserved for scheduled caste and scheduled tribe. நாடாளுமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்கள் வேணும், சட்டமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்கள் வேணும் என்பதை செக்ஷன் 8ல டீலிமிட்டேஷன் ஆக்ட்ங்கிறதுக்கு இந்த கமிஷன் முடிவு செய்யும். யார் கொடுத்தது? நீங்க கொடுத்த பில். இந்த டீலிமிட்டேஷன் பில் இந்த கமிஷன் போய் 600, 700, 800 நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்ப டீலிமிட்டேஷன் முடியறதுக்கு முன்னாடியே முடியும் போது நீங்க என்ன பண்றீங்க? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வரீங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் என்ன சொல்றீங்கன்னா, அதுல என்ன சொல்றீங்கன்னா, அந்த நம்பர் வந்து தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் ஷெல் கன்சிஸ்ட். இப்ப இருக்க செக்ஷன் 3, இந்த பில்ல செக்ஷன் 3 தி ஆர்டிகல் எண் அரசியல் சட்டத்தோட 81வது பிரிவுல திருத்துறாங்க. ஏன்னா அரசியல் சட்டத்தோட 81வது பிரிவு 545ன்னு சொல்லுது. இப்ப என்ன திருத்த போறாங்கன்னா, அதாவது பாருங்க, டீலிமிட்டேஷன் பாஸ் ஆகுதா என்னன்னு தெரியல, உள்ள பிறக்க போகுதா என்னன்னு தெரியல, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடியே பேர் வைக்க ரெடி ஆயிட்டாங்க. In Article 18 of the Constitution, for Class 1, the following class will be substituted, namely, the House of the People shall consist not more than 850 members chosen by direct election from the territorial constituencies and the state. டீலிமிட்டேஷன்ல இன்னும் எத்தனை அவன் முடிவு பண்ணது கமிஷன். நான் அதான் கேட்டேன், ஒரு சட்டத்துக்கு கீழே ஒரு ஆணையாளரை போட்டீங்க, அந்த ஆணையாளர் தான் எத்தனை நம்பருக்கு முடிவு பண்ணணும். நம்பர் முடிவு பண்றதுல அந்த நம்பருக்கு வரையறை சொல்லணும். நீங்க பெரம்பலூர் கான்ஸ்டிடன்சி, நீலகிரி கான்ஸ்டிடன்சினா அதுல 2 பிரிச்சுனா 3 சொல்லணும். அப்ப தொகுதியினுடைய வந்து எல்லையை சொல்லணும், எத்தனை நம்பர்னு சொல்லணும். சொன்னதுக்கு பிறகுதான் அரசியல் சட்டத்தை திருத்தணும். முதல் கேள்வி 815 இன்னும் போகவே இல்லை, உள்ள இந்தியாவுக்குள்ள கமிஷன் போகவே இல்லை. இந்த 815 சொன்ன ஆள் யாருன்னு கேட்டேன். எங்க அந்த நம்பர் வச்சுக்கன்னு கேட்டேன். 815 ஒரு நம்பர் சொன்னாங்கல்ல, அது என்ன அஸ்ட்ராலஜா இல்ல அஸ்ட்ரானமியா இல்ல நியூமரிக்கல் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி விட்டுரு, இது இந்த அயோக்கியத்தனை இங்கே இல்ல. உலகத்துல வந்து ஆங்கிலோ சாக்சன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபாலோ பண்றோம். we are following the commonwealth government. இங்கிலாந்து எதெல்லாம் ஆண்டிச்சோ, எங்கெங்கெல்லாம் இங்கிலாந்து சட்டம் இருந்துச்சோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்துட்டு இருக்கோம் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அந்த மாதிரி நாடாளுமன்றத்தில், எந்த நாடாளுமன்றத்தில் 50க்கும் 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்றங்களில் இங்கிலாந்துடைய சட்டம் தான் இருக்கு, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்தில் கூட இந்த அயோக்கியத்தனம் நடந்ததில்லை. அந்த அயோக்கியத்தை செய்தது நீங்கள் தான், அமித்ஷா தான், மோடி தான் சொன்ன. அதுக்கும் பதில் இன்னொன்னு சொன்னேன். ஏன்னா வேற சில விஷயங்கள்லாம் வந்து கவிஞர் கனிமொழி பேசிட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இது ரொம்ப இந்தியாவுக்கே புதுசு, உங்களுக்கு புதுசு. இதை தயவு பண்ணி மூட் அவுட் பண்ணுங்க. ஹிந்து தயவு பண்ணி எழுதணும், வந்திருக்கிற சிந்தனையாளர்கள் அட்வொகேட்லாம் எழுதணும். நான் எங்க பார்த்தேன்னா, ஏன்னா அரசியல் சட்டம் என்ன சொல்றேன் உங்களுக்கு. இந்த அரசியல் சட்டத்தை சொல்லும் போது நீங்க நம்பரை மாத்தலாம்னு சொல்லுது இல்ல, பாப்புலேஷன் அடிப்படையில் போங்கன்னு சொல்லுது இல்ல. பாப்புலேஷன் அடிப்படை மட்டும் இல்ல, அரசியல் சட்டம் வந்து அதுல 1000 குறைகள் இருக்கு. பெரியார் கண்டுபிடிச்ச குறையெல்லாம் இன்னும் மாற்றவே முடியாது. இன்னும் வந்து நீங்க மதத்துக்குள்ள செக்ஷன், எங்களுக்கு வந்து மத உரிமைங்கிற பேர்ல எச்எல் எல்லாம் நீங்க உருள்னீங்க, நாங்க அதெல்லாம் தொட்டு நக்கிட்டு இருப்போமா? எச்சி அலையில உருள்றதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்படுதுன்னு ஒரு ஜட்ஜி சொன்னா தெரியுமா உங்களுக்கு? எச்சி அலையில உருள்றது மத சுதந்திரம்னாரு. அப்ப ரெட்ட கவலை டீ கொடுக்கறதெல்லாம் மத சுதந்திரமா கேட்கப்போம்ல? அப்படி இன்னைக்கும் ஜட்ஜி இருக்காங்கல்ல, அந்த ஜட்ஜியும் பார்த்துட்டு தான் கோர்ட்ல உட்காந்துருக்கோம் வைக்கலாம்.
அதை விட்டுருங்க. ஆனா அரசியல் சட்டங்கள் எவ்வளவு கவனம் பாருங்க. ஹிந்து ராம் தான் சொல்லணும். 81 composition of the house of people. There shall be allotted to each state a number of seats in the house of people. Number of seats, let it be 535, 5 whatever, 815, whatever be, in such a manner that ratio between that number of the population of the state, மக்கள் தொகைக்கு விகிதாச்சாரத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். So far as practicable, ratio between the number and the population of states, so far as practicable to the all states without any departure. இப்ப நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து ratio between the population and the number of the ratio between that number and the population state சொல்றாங்க. இது எங்க வந்து நீங்க பார்க்கணும்னா, இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும் ப்ராவின்ஸா தான் பிரிச்சிருந்தாங்க. ப்ராவின்ஸ் தானே, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா வரைக்கும். இது என்ன சதன், அதுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி, மேபி மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது. அது மாதிரி பல பிரசிடென்சி இருந்தது. 1952 56 தான் மொழிவாரி மாநிலங்கிற தத்துவத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்தியாவை திரும்ப அந்த கதைக்கு தான் போடும். நீங்க வந்து we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இவ்வளவு இருக்கணும். இது இறையாண்மை உள்ள நாடு, இது வந்து சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, சமதர்ம நாடு, மதசார்பற்ற நாடு. அப்ப எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இப்படி ஒரு நாடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் முடிவு பண்ணாங்கன்னா, அம்பேத்கர் மற்றவர்களும் எப்படி பிரிக்கிறது? சின்ன சின்ன ஸ்டேட்டா பிரிக்கலாம்னா 400 கிலோமீட்டர் 400 சதுர கிலோமீட்டர் ஒரு நாடுன்னு பிரிச்சிடலாமா? நோ. அப்ப ஒரு முஸ்லீம் பக்கம்லாம் முஸ்லீம் ஒரு மாநிலமா பிரிச்சு விட்டுலாமா? நோ. என்ன பண்ணாருன்னா, இந்தியா என்பது பன்முகை தன்மை கொண்ட ஒரு நாடு. இதுல வந்து மொழிதான் ஒரு மிகப்பெரிய ரோலை வச்சிருக்கு, மிகப்பெரிய தாக்கத்தை வச்சிருக்கு. அப்போ மொழிவாரி மாநிலங்கள் தான் அமைய வேண்டும். மொழிவாரி மாநிலங்கள் அமைந்தால்தான் அந்த மொழிக்கு உள்ள சிறப்பு, அந்த மொழிக்கு உள்ள பாரம்பரியம், அந்த மொழியால் ஏற்பட்டிருக்கிற இலக்கியங்கள், அந்த இலக்கியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற பண்பாடு, அந்த பண்பாடு கொண்டிருக்கிற வரலாறு, அந்த வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்ற தொன்மங்கள், இவ்வளவு வரணும். 56 அவர் கொண்டு வந்ததுதான் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் பில். அதுல உருவானதான் இத்தனை மாநிலம். அப்புறம் தான் ஆந்திரா பிரிஞ்சது, எல்லாம் இப்ப உத்தரப்பிரதேச ரெண்டா பிரிஞ்சு, இப்ப தெலுங்கானா பிரிஞ்சது. இப்படி எல்லாம் பிரிவதற்கு காரணம் அந்த சட்டம் தான். 56க்கு முன்னாடி 52ல அவர் ஒரு புத்தகம் எழுதுறார், நல்லா படிங்க. தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய சிந்தனை. அவருக்கு என்ன கவலைனா, இந்தியா அப்படியே இருக்காது, சிதறண்டு போகும். அவர் இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் யாராலையும் முடியாது, திராவிடர்களுக்கு மட்டும்தான் அந்த நாடு சொந்தம் இருக்காரு. பாத்தீங்களா? தெளிவா சொல்றாரு, இந்த நாடு யாருக்காவது சொந்தம் என்றால், ஒரு இனத்துக்கு சொந்தம் என்றால் அது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும்தான் சொந்தம். சொன்னது நாள்ல அமித்ஷா குடிச்சா அம்பேத்கர், பெரியார் தாங்க பிரச்சனை. அப்போ இப்ப இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைந்ததற்கு பிறகு எப்படி அமையணும்னு 52ல எழுதுறாரு. சார் நீங்க இதை நான் வந்து நான் படிச்சதை வச்சுங்க பேர் சொல்லாம என் பேர்ல அமித்ஷா கேஸ் போட்டுருவார். இது தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், அம்பேத்கர் அவர் புக் இருந்து கோட் பண்ற பாருங்க. எப்ப 52 சார், நல்லா கவனிங்க. நார்த் ஈஸ்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங், நார்த் ஈஸ்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங், சவுத் ஈஸ்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங். Most people do not know what is the size of Hindi speaking people population. It is as much as 48% of the total population of India. Fixing one eye on this fact, one cannot fail to say that the commission, enga modivari maanilam commission effort will result in consolidation of north and balkanization of south. சொல்லிட்டு எங்க வராருன்னா, this vast difference between north and south, the north is conservative, the south is progressive. நான் சொல்லல. 52 north is conservative, the south is progressive. North is superstitious, மூடத்தனம், the south is rational. Not A Raja, not Hindu Ram, the great Ambedkar, according to you. ஏன்னா அங்கதான் அம்பேத்கர் எங்களுக்கு பரவாயில்ல.
The south is educationally forward, north is educationally backward. The culture of the south is modern, the culture of north is old and ancient. How can the rule of north can be tolerated by south? Already there are signs of south wanting to break away from the north. வடக்கில் இருந்து பிரிய வேண்டும் என்ற எண்ணம் தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டது. மொழிவாரி மாநிலங்களை ஜாக்கிரதையா இருங்க. சொன்னது யார்? அம்பேத்கர். அவர் சொல்றாரு, மாநிலங்கள் பிரிக்கப்படுகிற போது அந்த மாநிலத்துடைய இலக்கியம், அந்த மாநிலத்துடைய பண்பாடு எல்லாம் ரிஃப்ளெக்ட். சட்டசபைக்கு மட்டும் இல்ல, நான் படிக்க நேரம் இல்ல, இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மாநிலத்துடைய இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆனாதான் கலெக்டிவா அது பார்லிமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் தான் சொல்றாரு. அப்ப நாடாளுமன்றத்தில் இத்தனை மொழிகள், இத்தனை இனங்கள், இத்தனை மதங்கள், இவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் மஸ்ட் பி தேர். அவர்களுக்கெல்லாம் இடம் இருக்க வேண்டும், அவருடைய குரல் வர வேண்டும். 8 கோடி பேர் தமிழர்கள் இருக்கோம், மணிப்பூர்ல 2 கோடி தான் இருக்கான். மணிப்பூர்ல 2 கோடி தான் இருக்கான். அதுக்காக விட்டுலாமா? ஒரு பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கொண்டுட்டு போய் அம்மனமா 10 பேர் கற்பழிச்சிங்களே, பேசுறதுக்கு ஒரு 4 MP இருக்க வேணாமா? எதுக்கு சொல்றேன்னா, எந்த அரசியல் சட்டத்துல பாப்புலேஷன் பேசிஸா சொல்றாங்களோ அந்த அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் தான் இன்னொரு இடத்தில் மொழிவாரி மகன் சொல்லுகிற போது எதுவாக இருந்தாலும் அந்தந்த மாநிலங்களின் மொழி, பழக்க வழக்கம், பண்பாடுடைய இயக்கங்கள், தாக்கங்கள் எல்லாவற்றையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, டீலிமிட்டேஷன்ல இப்ப தோத்துட்டோம், பெரிய வெற்றி தான், நமக்கு அதோட சந்தேகம் கிடையாது. இதுல எங்கே அவர் இருக்கிறார் என்றால், முதலமைச்சர், நல்லா கவனிங்க, நான் கலைஞரோடு இருந்தவன், நான் திறந்த மனதோடு சொல்லுகிறேன், கலைஞரோடு இருந்த போது ஆலமரத்தோடு இருந்த காரணத்தினால் இவரை எல்லாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோனோ என்று வெட்கப்படுகிறேன். உள்ளபடியே, ஏன்னா அது ஆலமரம், இந்த மனுஷன் தப்பு இல்லையே. ஆனால் இன்றைக்கு அவருடைய வீரியத்தை பார்க்கிற போது எங்க வெற்றி பெறான்னு சொல்றவங்களுக்கு, கேரளாவிலேயே தமிழ்நாட்டிலே நமக்கு நட்டம். அகிலேஷ் யாதவுக்கு என்ன நட்டம்? நல்ல கவனிங்க, அகிலேஷ் யாதவுக்கு 80-140 லாபமா? அதுக்கு தகுந்த மாதிரி உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்துருக்கு பெண்களுக்கு. நட்டமா? அவர் ஏன் எதுக்கணும்? அவர் ஏன் எதிர்த்தாரு? அதற்காக இந்த மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் கொண்டு வந்த எஃபர்ட்ஸ் என்ன? பீகார்ல என்ன பிரச்சனை? பீகாருடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் வந்து நேற்று கோயம்புத்தூர்ல எங்களுக்கெல்லாம் புரியாம இருந்தது டீலிமிட்டேஷன்ல, எங்களை எல்லாம் புரிய வைத்து இந்த தேசத்தை காப்பாற்றிய ஸ்டாலின் எல்லோரும் எழுந்து நின்று வணங்குங்கள் சொன்னார்ல. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், இந்த டீலிமிட்டேஷன் சூட்சுமம் என்ன என்றால், என்ன தேனை தடவுறாங்க அகிலேஷ் யாதவ் பீகார்லயும் போய் மற்ற மாநிலம் வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாதிரி ஒரு நம்பர் அதிகமா இருக்கு. உங்க பாதிக்கப்படுற போது கேரளா தமிழ்நாடு தானே, அவனா இந்தியா பேசுறான் விட்டுருங்க அப்படின்னு பிரிக்க பார்த்தாங்க. நீங்க அமித்ஷாவையும் மோடி வந்து முட்டாள் நினைச்சிடாதீங்க, முட்டாள் அல்ல, அவர்கள் வந்து முட்டாள் மாதிரி நடிக்கின்ற கவடதாரிகள், முட்டாள் மாதிரி நடிக்கின்ற மோசமான விஷங்கள். மாஸ்க் போட்டு பெண்கள் இடம் வைக்கிற மாஸ்க் போட்டு வருவாங்களா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அகிலேஷ் யாதவ் கூட்டு பேசுறாரு, அது ஓப்பனாக சொன்னார் அவர். அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3 நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க என்ன நல்லா தானே இருந்தீங்கிறாரு. நேராவே நாங்க அகிலேஷை பார்க்கணும், அகிலேஷ் வந்து நான் ஒண்ணும் பண்ணலங்க. அவரு பாருங்க, டிவியை பாருங்க. அதை விட கொடுமைங்க, அதை விட கொடுமை. எனக்கு ஏதாவது வார்த்தை வந்துருச்சுன்னா நான் மாட்டிக்குவேன், தலைவர்கள் மாட்டிங்க, பிரஸ்ல மாட்டிக்குவேன். சார் ராமன், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு பில்லை கொண்டு வந்துட்டீங்க. தி பில் வாஸ் சப்போஸ் டு பி டிஸ்கஸ் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் பாடி. நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னா அந்த சட்ட அமைச்சரகம் அதை விவாதிச்சுக்கணும் தானே. ஒரு சட்டத்தை தயாரிக்கிறோம்னா சட்ட அமைச்சகம் தான் ஃபர்ஸ்ட் விவாதிக்கணும், ட்ராட் பண்ணணும். then it will be it should have been vetted in the department itself. அங்கேயே ஒரு ஆபீசர் இருப்பார், அதை வெட் பண்ணுவாங்க. வெட் பண்ணதுக்கு பிறகு கேபினெட்டுக்கு போகும். கேபினெட்ல எல்லா அமைச்சர்களும் சட்டம் தெரியல கூட 2 அமைச்சர் சட்ட அமைச்சர் இருப்பார்லங்க, அந்த கேபினெட் அப்ரூவ் பண்ணி தான் வெளியே வருது. அதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரலுக்கு போகும். அட்டார்னி ஜெனரல் வெட் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாம் சரியா இருக்குது. கேபினெட், சட்ட அமைச்சகம், அட்டார்னி ஜெனரல் எல்லாம் வெட் பண்ணி 2 மசோதா எங்களுக்கு முன்னாடி இருக்கு. நாங்க நேற்று காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கபான்னு எல்லாரும் சோத்தெல்லாம் விட்டுவிட்டு கபான்னு சத்தம் விட்டுட்டு இருக்கோம், அதில் பேசுறோம் போறோம், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அமித்ஷா வந்துருச்சு, இதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் ஏதாவது மாத்தி கொண்டுட்டு வரேன். ஓ, இது என்ன பார்லிமெண்ட் நினைச்சியா? பஞ்சாயத்து நடக்குது, வேப்பம் மருந்துங்க இல்லையா, பஞ்சாயத்து நடக்குது. See, you piloted 2 bills which are supposed to discuss in the cabinet and it was later vetted by Attorney General.
சப்போஸ் எனக்கு தெரியாது எனக்கு. That is a procedure. Had it been followed the procedure, is it not your duty to stick on the bill? Or you have to withdraw the bill? 2 options are there. ரெண்டே ரெண்டுதாயா, இந்த பில்லை ஏத்துக்க, இல்லைன்னா வித்ரா பண்ணிக்கிறேன் சொல்லுமில்ல. கையெழுத்து கும்பிடுறிய, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் உன்னை வேற பண்ணி பாக்குறேன். அதுக்கு சரி வேணுகோபால் கூட சரிங்கிற மாதிரி வந்துட்டாரு. திமுக தான் எந்திரிச்சு, யோ விடாதீங்க விடாத. எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு மகா அருவருப்பான அயோக்கியத்தனம் மட்டும் இல்ல, எதையோ பிடிக்க நினைச்சு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கேவலப்பட்டு கேலிக்குள்ளாக்கப்பட்டு நாடாளுமன்றத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள். The sovereign power of the parliament has been dwindled down. நாடாளுமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குல்ல, அதுக்குள்ள போனா நம்ம ஒரு பயம் வருகலாம். எவ்வளவு பெரிய மாநாட்டிலையும் பேசலாம், பட் சட்டசபைக்குள்ள நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சுன்னு வச்சுங்க, எந்த மூலையில எந்த அறிவாளி பண்ணலாம் சொல்ல முடியாது. நீங்க நமக்கு தான் சட்டத்தறி நினைக்காதீங்க, இதோட மோசமா சட்டத்தறி வந்திருப்போம். பயந்துதான் பேசி ஆகணும். அவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தை சின்னதா சும்மா போய் ஏதோ திருவிழாவில் பொம்மை வாங்குற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை கொண்டுட்டு எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல, அறிவுறுப்பா இல்ல? இப்படி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்த பெருமை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இந்த அரசுக்கும் தான் உண்டு. அதனாலதான் ஹிந்துராம் கரெக்டா கொடுத்தாரு. இது அவர்களுக்கு பெருந்தோல்வி, நமக்கு பெரும் வெற்றி. எனவே இந்த வெற்றி தொடர வேண்டுமானால், இந்த அரசியல் சட்டம் தொடர வேண்டுமானால், சிம்பிள். The opening sentence of the constitution says, we the people of India. The DMK, our beloved leader MK Stalin want to say, yes, constitution says we the people of India. If you want to say we the people of Hindu India, we will not permit, we will not accept, we will defend at last breath. Thank you very much.